வெல்கம் டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் செமி கிரேவி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour மேக்னேட் ஆகிறதுக்காக வச்சு செமி கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆறுனனும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செமி கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 பீஸ் பட்டை, அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி இதோட சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிங்க. இது கூட ஒரு 1/2 கப் தயிர்னு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் இந்த அளவு வதங்கக்குள்ளார இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. சிக்கன் இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்திக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்குங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா இது கூட கசகசாவையும் முந்திரியும் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சுவையாக எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.